ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருண்டை குழம்பு செஞ்சுருக்கேன். இதில் ஜாஸ்தி சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு, அப்புறம் உளுந்து உளுந்து கிடையாது, கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு கூட நம்ம சோம்பு, அப்புறம் வத்தல், இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சி குழம்பு வச்சா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். உருண்டை போடுறதுக்கு முன்னே நல்லா கொதிச்சு வந்த பிறகு கெட்டியாக அதிகமாக ஆகாது. இதுக்கு நம்ம தனியாக கூட்டி எதுவும் வைக்க தேவை கிடையாது. உருண்டையே நம்ம வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி ஒரு 4 நாள் ஆகிட்டு அப்படின்னா அது ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும். அது தோசை ஊற்றினாலும் நல்லா இருக்காது, இட்லி செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வெங்காயம், கேரட்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிசம் பண்ணிக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எந்த சட்னினாலும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லோரும் நல்லா ஓட்டு போடுங்க. நல்ல ஒரு ஆட்சி வரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு